பிசிக்கல் ரிஃபைனிங் செய்யப்பட்ட SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டியில் 3 வயது குழந்தையை கொடூரன் பாலியல் வன்கொடுமை செய்து கொன்ற சம்பவம் தமிழகத்தையே உலுக்கி போட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக இதுவரை வெளிவராத பல திடுக்கிடும் தகவல்கள் இப்போது வெளியாகி நெஞ்சை பதற வைத்துள்ளது. கும்மிடிப்பூண்டி சிப்காட் குடியிருப்பு பகுதியில்தான் இந்த அதிர்ச்சி சம்பவம் நடந்தது. இந்த ஏரியாவில் உள்ளூர் மக்களுடன் சிப்காட் நிறுவனங்களில் வேலை பார்க்கும் மேற்கு வங்கம், ஒடிசா, பீகார், ஊபி போன்ற வட மாநிலங்களைச் சேர்ந்த தொழிலாளர்களும் குடும்பமாக வசிக்கின்றனர். உள்ளூர் மக்களின் வீடுகள், கொட்டகைகளில் அவர்கள் வாடகைக்கு குடியிருக்கின்றனர். ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை என்பதால் வட மாநில தொழிலாளர்கள் கொண்டாட்டமாக இருந்தனர். தூங்கச் செல்லும் நேரத்தில் வடமாநில தம்பதியினர் தங்களின் 3 வயது குழந்தையை காணாமல் பதறினர். அக்கம் பக்கத்தினரிடம் விசாரித்தனர். சுற்றி இருந்த குடியிருப்புகளில் தேடினர். அப்போதுதான் வீட்டிலிருந்து 1/2 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள புதரில் சிறுமி குற்றுயிரும் குலையுருமாக கிடப்பதை சிலர் பார்த்தனர். பெற்றோரும் அக்கம் பக்கத்தினரும் கதறியபடி ஓடினர். உடல் முழுவதும் காயங்களுடன் நிலை குலைந்து கிடந்த குழந்தையை மீட்டு கும்மிடிப்பூண்டி அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர். மரண தருவாயில் போராடிய குழந்தைக்கு டாக்டர்கள் முதலுதவி சிகிச்சை அளித்தனர். பின்னர் சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். டாக்டர்கள் எவ்வளவோ போராடியும் குழந்தையை காப்பாற்ற முடியவில்லை. குழந்தையின் பிறப்புறுப்பு உட்பட உடல் முழுவதும் பல இடங்களில் கொடூர காயங்கள் இருந்தன. குழந்தை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளானது தெரிய வந்தது. இந்த சம்பவம் தமிழகம் முழுவதும் அதிர்வலையை ஏற்படுத்தியது. நீதி கேட்டு அந்த ஏரியா மக்கள் போராட்டம் நடத்தினர். போக்சோ, கொலை உள்ளிட்ட பல பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். அதே ஏரியாவில் வசித்த பீகாரைச் சேர்ந்த 19 வயதான மஞ்சி என்ற கொடூரனை போலீசார் கைது செய்தனர். அவனை கோர்ட்டில் ஆஜர்படுத்தி புழல் சிறையில் அடைத்தனர். இந்த நிலையில்தான் குழந்தை கொல்லப்படுவதற்கு முன்பும் பிறகும் என்ன நடந்தது என்பது பற்றிய தகவல் வெளியாகியுள்ளது. இது பற்றி போலீஸ் வட்டாரத்தில் கூறியதாவது: கொடூரன் மஞ்சி பாதிக்கப்பட்ட குழந்தையின் வீட்டுக்கு பக்கத்தில்தான் வசிக்கிறான். பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருடன் நன்கு பரிச்சயமானவன்தான். ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் விடுமுறை என்பதால் அந்த நாளை பண்டிகை போல வடமாநில தொழிலாளர்கள் கொண்டாடுவது வழக்கம். அப்படி ஏரியாவே பரபரப்பாக இருந்த நேரத்தில்தான் கொடூரனுக்கு சபலம் தட்டியது. 3 வயது குழந்தைக்கு பிஸ்கட் வாங்கி கொடுத்து விளையாடி இருக்கிறான். நைஸாக வீட்டிலிருந்து 1/2 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள மறைவிடத்துக்கு அழைத்துச் சென்றான். சிறுமியின் வாயை பொத்தி பாலியல் ரீதியாக மிருகத்தனமாக நடந்து கொண்டான். குழந்தையின் உடல் முழுவதும் கொடூர காயங்கள் ஏற்பட்டன. குழந்தை நிலை குலைந்து சரிந்தது. அப்படியே புதருக்குள் வீசிவிட்டு கொடூரன் மஞ்சி தான் வசிக்கும் வீட்டுக்கு திரும்பினான். தனக்கு எதுவும் தெரியாதது போல் வீட்டில் படுத்து கொண்டான். இந்த நிலையில் தான் குழந்தையை தேடி பெற்றோர் தவித்தனர். அக்கம் பக்கத்தினரும் தேடி புதரில் இருந்து குழந்தையை மரண தருவாயில் மீட்டனர். அப்போதே குழந்தை பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டது உறுதியானது. பெற்றோரும் அக்கம் பக்கத்தினரும் குழந்தைக்கு நேர்ந்ததை நினைத்து கதறினர். அந்த நேரத்தில் தான் பெண் ஒருவரின் வாக்குமூலம் திருப்பு முனையை ஏற்படுத்தியது. கொடூரன் மஞ்சி 3 வயது குழந்தையை அழைத்து கொண்டு சென்றதை ஒரு பெண் பார்த்து இருந்தார். அக்கம் பக்கத்தினரிடம் தான் பார்த்த விவரங்களை போட்டு உடைத்தார். மஞ்சி தான் குழந்தையை அழைத்து சென்றான். அவன்தான் இந்த படுபாதக செயலை செய்திருக்க வேண்டும் என்று சொன்னார். உடனே அவனை பிடித்து அக்கம் பக்கத்தினர் நைய புடைத்து போலீசில் ஒப்படைத்தனர். விசாரணையில் அவன்தான் கொடூரன் என்பது உறுதியானது. மஞ்சி செய்த படுபாதக செயல் அவனுக்கு நெருக்கமான சிலருக்கு தெரிந்திருக்கிறது. ஆனால் அவர்கள் மறைத்து இருக்கின்றனர். அவர்களை கைது செய்யவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மற்றபடி குழந்தையை இவன் ஒற்றை ஆளாக வன்கொடுமை செய்திருக்கிறான். கூட்டு பாலியல் வன்கொடுமை நடக்கவில்லை. குழந்தையை வன்கொடுமை செய்து கொன்ற கொடூரன் மஞ்சிக்கு உரிய தண்டனையை விரைவில் பெற்றுக் கொடுப்போம் என்று போலீசார் கூறினர்.